ராகு பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் வந்து சிம்ம ராசியிலிருந்து கடகராசிக்கும் பயிற்சி ஆகிறார். அதாவது ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா நடைபெறக்கூடிய பயிற்சி. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ராகு கேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறி என்ன நன்மை, அதாவது இதில் என்ன பியூட்டின்னா, ராகு நல்லது பண்ணால் கேது கெடுதல் பண்ணுவார், கேது நல்லது பண்ணால் ராகு கெடுதல் பண்ண, யாரோ ஒன்று பேலன்ஸ் அப்படித்தான் இருக்கும். சில ராசிகளுக்கு இங்கே ரெண்டுமே கெடுதல் பண்ணுற அமைப்பும் நடக்கும். அப்போ இந்த மாதிரி ராகு கேது பயிற்சி டைமில் கண்டிப்பாக நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்க்கணும். அப்போ தான் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் நமக்கு நன்மை உண்டா இல்லையாங்கிறதை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் சொல்கிறதுங்கிறது பொதுவான பலன்கள், துளாராசிக்கு பொதுவான பலன்கள். இருந்தாலும் அவங்க சொந்த ஜாதக கட்டத்தில் பிரச்சனைகள் இருந்தால் ராகு கேதுவினால இதுவும் சேர்ந்துக்கும். அப்போ கண்டிப்பாக சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்க்கணும். இதில் நான் சொல்கிற பலாபலன்களில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். நான் சொல்லலை இதை. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதெல்லாம் தன்னுடைய ஓலைகளில் எழுதி வச்சுட்டு போனதை எடுத்து நான் வந்து அதை விளக்க உரையாக எழுதித்தான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா இது அந்த யூடியூப்பில் நல்லா சொன்னாங்க, இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். என்ன இருக்கோ அதை சொன்னால் தான் நீங்கள் அதிலிருந்து காப்பாற்றிக்க முடியும். உங்களை திருப்திப்படுத்தணும், நீங்கள் சந்தோஷப்படணும், எங்களுடைய யூடியூப் சேனல் நல்லா ஓடணுங்கிறதுக்காக இல்லாததை எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட முடியாது. என்ன இருக்கோ அதுதான். அப்படி பார்க்கும் பொழுது துலாம் ராசி அப்படின்னு எடுத்துட்டால் ராகு பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாளர். 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு, மற்ற கிரகங்கள் எல்லாம் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகும். இந்த ராகு கேது மட்டும் ரிட்டர்னில் பயிற்சி ஆகும், ரிவேஸில். அப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு வருவதனால் என்ன நடக்குது?